ஹலோ ட்ரேடர்ஸ். கோல்டு, காப்பர் அண்ட் குடாயிலுடைய டெக்னிக்கல் வியூஸ் இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் டெய்லியும் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இது கூட எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ், டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் லெட், நிக்கல், ஜிங்க் ஸ்கிரிப்டுடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சார்ட்டாகவே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு எங்களால் முடிஞ்ச சொல்யூஷனை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்கிரிப்டை பற்றி, அதாவது கமாடிட்டி மட்டும் இல்லாமல் ஃபாரெக்ஸ், கரன்சி, நிஃப்டி ஸ்கிரிப்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான டெக்னிக்கல் சம்மந்தமான சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஆன்லைன் மூலிமா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஷேரிங்கில் வந்து கூட அந்த சார்ட்டில் இருக்கிற டெக்னிக்கல் விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரி, இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோல்டு டாலர் டே சார்ட் பார்க்கலாம். டே சார்ட்டில் நம்ம நேரத்தை எதிர்பார்த்துருந்தோம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு அது போக முடியாமல் ஒரு சேடா கேண்டில் கொடுத்துன்னுட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 1300 ரேஞ்சில் வந்து இப்போ நின்றுட்டுருக்கு. இந்த இடம் 1300 முடிச்சிருக்கு. இப்போ இதை நம்ம இன்றைக்கி என்ட்ரிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம இதை 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் தான் போய் பார்க்கணும். 4 ஹவரில் பார்க்கும்போது நம்ம நேற்று எதிர்பார்த்துருந்தோம் அதை வந்து ஒரு கீழே பிரேக் அவுட் பண்ணாலுமே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு கிடச்சதுனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பிரேக் அவுட் பண்ண கேண்டில் பார்க்கும் பொழுது அந்த கீழே க்ளோஸ் ஆகலை. இந்த ப்ரீவியஸ் இந்த பெரிய கேண்டிலுக்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகாமல் நெக்ஸ்ட் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து முடிச்சுட்டு வந்திருக்கு. இப்போ இந்த இடம் நம்ம என்ட்ரிக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா இந்த ஹையை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கணும். அதாவது 1300 தான் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிட்டு இந்த லோ பிரேக் பண்ணி ப்ரைஸ் க்ளோஸ் ஆகுது இல்லையா, அப்போ வந்து நம்ம அந்த என்ட்ரியை நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது இந்த லோ கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகும்போது நம்ம செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம். இப்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு செல்லுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இது இன்னும் அந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வரும்போது நல்லாவே செல் இன்னும் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த 1300 தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். கோல்டு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதுதான். அது கீழே க்ளோஸ் ஆகலைன்னா அந்த என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஏன்னா க்ளோஸ் ஆகும்போது தான் அந்த செல்லை கன்ஃபார்ம் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்ற ஆரம்பிச்சிடும், ப்ரைஸ் ஒரு கன்சல்டேஷன் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த லோவை பிரேக் பண்ணி ப்ரைஸ் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகும்போது தான் நமக்கு என்ட்ரி வாய்ப்பு கிடைக்கும். 1300 ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை செல்லுக்கு. இது வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக என்ட்ரி எடுக்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த லோவுக்கு கீழே போகும்போது நமக்கு ப்ராப்பரான என்ட்ரியே வரும். பட் இருந்தாலும் இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு அட்வான்ஸ் என்ட்ரியை யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நல்லாவே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சுட்டு வரதுனால இது வந்து நம்ம ஒரு என்ட்ரியை யூஸ் பண்ணிக்கிறோம். பொசிஷனுக்கு இதுதான், இன்ட்ராடேக்கு இன்றைக்கி இதுதான் ஸ்டேட்டஸ். எம்சிஎக்ஸில் பார்க்கும்போது எம்சிஎக்ஸ்லேயும் நல்லா தெளிவாகவே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சுட்டு இப்போ கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஆகி மேலே தான் வந்துட்டுருக்கு இப்போ. ஸோ அதனால் இந்த லோவை பிரேக் பண்ணுற வரைக்கும் ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் கிடையாது கீழே வர்றதுக்கு. இந்த லோவுக்கு கீழே ப்ரைஸ் போகும்போது தான் இந்த செல்லு வந்து கண்டினியூ ஆகும். இந்த 31800 வந்து நம்ம முதல்ல எதிர்பார்த்துருந்த ஒரு முக்கியமான ஸ்டாப் பாயிண்ட். அதை வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதனால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சுட்டு வரும்போது அப்புறம் என்ட்ரிக்குள்ளே போகலான்னு இன்றைக்கி ரீட்ரேஸ்மெண்ட் ஆன இடமும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் வந்து நின்றுருக்கு. ஸோ இது வந்து 2 கன்ஃபர்மேஷன் கொடுக்குது, 2 ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன். அதனால் இந்த லோ பிரேக் பண்ணும்போது நம்ம தாராளமாக செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம். அந்த 31,300 வந்து நம்ம ஸ்டாப் லாஸை 31,800 வந்து நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்ட்ராடேக்கு இன்றைக்கி அதுதான் கண்டிஷன், பொசிஷனுக்கு அதுதான். ஏன்னா பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு பை ட்ரெண்ட்லேருந்து செல்லுக்கு கன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்விங், ஒரு ஹைலோ வச்சு நம்ம என்ட்ரிக்குள்ளே போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் காப்பர் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்துகிட்ருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே போயிருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆரம்பத்துலேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ப்ரைஸ் வந்து ஒரு பை ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு
நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு மூவ் கொடுத்து மேலே போயிட்டுருக்கு. இப்போ ஹையுமே பிரேக் பண்ண இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் காலையில் பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் பண்ணி காமிச்சிட்டு மறுபடியும் ஒரு ஷேடாவாக கொடுத்துட்ருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆச்சுன்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே மேலே போய் ஹையை பிரேக் பண்ணி நின்றுரும் ப்ரைஸ். அதாவது இந்த ஹையை பிரேக் பண்ணி நின்றுரும். அப்படி நிற்கும் போது இந்த பை ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். இதுவே இங்கே ஷேடாவாக மாறிச்சுன்னா, இந்த இப்போ இருக்கிற கண்டிஷன்லேயே மாறிச்சுன்னா மேலே ஹையை கட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஏன்னா அந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆனால் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் கன்ஃபார்ம் பண்ணி காமிக்கும். அதனால் அதை வெயிட் பண்ணி தான் அது என்ட்ரிக்குள்ளே போகணும். இதை நம்ம 4 ஹவரில் ஒரு இன்ஸ்டன்ட் என்ட்ரிக்கு என்ன பார்க்கணும்னு பார்த்தோம்னா, இன்ஸ்டன்ட் என்ட்ரி கிடையாது. சாதாரண நார்மலாக ஒரு என்ட்ரிக்கு என்ன எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நேற்று எதிர்பார்த்துருந்தது இந்த ஹைக்கு மேலே நம்ம என்ட்ரி எதிர்பார்த்துருந்தோம். இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே இந்த கேண்டலோட லோவை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு மேலே இங்கே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கலான்னு எதிர்பார்த்துருந்தோம். அதோட ஹை இந்த வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுக்காம இந்த ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான் நடந்துருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு மேலே நல்லாவே இமீடியட்டாக அந்த ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிறப்ப இது மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்லேயும் அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஒரு மேலே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஷேடாக கொடுத்துட்டு அடுத்த கேண்டில் அந்த கீழே தான் இருக்குது, இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டிலாவது மேலே இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகும்போது தான் நமக்கு வந்து பைக்கு சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் பைக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு மேலே போகும்போது தான் நம்ம வந்து அந்த என்ட்ரியை எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இது வந்து இப்போ வந்து இன்னைக்கு காப்பரை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி வந்து கிடையாது. ஏன்னா இந்த ஹையை கட் பண்ணும்போது தான் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். அது நல்ல ஒரு பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் நடந்ததுனால இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இனிமேல் என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகும்போது தான், அதாவது டே சார்ட்டில் பார்க்கும்போது இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனால் தான் இந்த பை ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா ப்ரைஸ் நல்ல ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் டைமாக வந்து இந்த இடத்துல ஹை ஒரு ஷேடாக கொடுத்துருக்கு. ஆல்ரெடி ஒரு ஷேடோ, இப்போ இதுவும் ஷேடாவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இது 4 ஹவரில் பார்க்கும்போது ஷேடா கேண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹைக்கு மேலே போகும்போது தான் நமக்கு இன்றைக்கி வந்து என்ட்ரிக்குள்ளே போகணும். இல்லாட்டி இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு 2-3 ஸ்விங்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்விங்ஸ்னால் கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அந்த கன்சால்டேஷன் முடிஞ்சு மேலே ஹையை கட் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்ட்ராங் ஆகும் ப்ரைஸ். ஸோ அதனால் வெயிட் பண்ணி என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். காப்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ட்ரியை அவாய்ட் பண்ணிக்கலாம். எம்சிஎக்ஸில் நல்ல ஒரு கேப் அப் ஆகி ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல நல்லாவே ஒரு நம்ம எம்சிஎக்ஸில் எந்த இடத்துல என்ட்ரி எதிர்பார்த்துருந்தோம்னா, கிட்டத்தட்ட இந்த ஹைக்கு மேலே என்ட்ரி எதிர்பார்த்துருந்தோம். இந்த கேண்டலோட லோவை, அதாவது இந்த கன்சால்டேஷன் நடந்த இடத்த நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்டாக யூஸ் பண்ணோம். இந்த லோவை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தோம். அது நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. ஸோ அந்த இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ட்ரி வந்து வெயிட் பண்ணி தான் என்ட்ரிக்குள்ளே போகணும். ஏன்னா ப்ராப்பராக அந்த ஹைக்கு மேலே கிட்டத்தட்ட 457க்கு மேலே போய் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகும்போது தான் நமக்கு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி கிடைக்கும். இங்கேருந்து அட்வான்ஸாக என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் நமக்கு இந்த இடத்துல வாய்ப்பே இல்லை. நம்ம டாலர் சார்ட்லையும் பார்க்கும்பொழுது இந்த ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதாவது 2.9200 நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது பெரிய ஸ்டாப் லாஸுங்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணி காப்பரில் என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு கன்சல்டேஷனோ அல்லது ரீட்ரேஸ்மெண்ட்டோ முடிச்சு நிற்கட்டும். இன்ன பிறகு நம்ம அப்புறம் என்ட்ரிக்குள்ளே ட்ராவல் ஆகிக்கலாம். மொத்தத்தில் பை தான் இருக்குது. இருந்தாலும் அந்த 4 ஹவரில் டாலர் ப்ரைஸில் இந்த ஹையை ஷேடாவை கட் பண்ணணும். ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஷேடோ, அதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்த வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ணி தான் என்ட்ரிக்குள்ளே போகணும். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் என்ட்ரி வந்து நம்ம இந்த பின்பாருக்கு மேலேயே என்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பொசிஷனுக்கும் சரி இன்ட்ராடேக்கும் சரி. ஏன்னா இந்த ஹைக்கு மேலே போகும்போது தான் ப்ராப்பரான என்ட்ரிக்கும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால இந்த பின்பாருக்கு மேலேயே நம்ம என்ட்ரி வந்து எடுக்கலாம்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி அந்த எடுத்த என்ட்ரி நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்குது. பட் இருந்தாலும் இது வரைக்கும் இன்னும் ப்ரைஸ் பார்க்கும்பொழுது இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. நேற்று இப்போ நான் மூவ் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தோம், ப்ரைஸ் இந்த மேலே ஒரு ஷேடாக கொடுத்துட்டு தான் வந்து நின்றுருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துலையும் இந்த க்ரூட் ஆயிலுக்கும் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் என்ட்ரிக்குள்ளே போகணும். இப்போ ஓப்பன் ஆன ப்ரைஸ் கீழே வராமல் நல்ல ஒரு அப்சைடு மூவ் கொடுத்துட்ருக்கு.
ஸோ இது வந்து கண்டினியூ ஆச்சுன்னா அந்த நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிற அந்த $63 வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும். இன்னைக்கு என்ட்ரிக்கு 4 ஹவரில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு அப் மூவ் தான் கொடுத்துட்டு இருக்குது. இந்த இடத்துல 4 ஹவரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. டேல அது இன்னும் க்ளோஸ் ஆகலை, பட் 4 ஹவரில் இன்னைக்கு இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆன ப்ரைஸுக்கு மேலே இன்னும் ப்ரைஸ் க்ளோஸ் ஆக முடியல. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம அந்த பை என்ட்ரி கண்டினியூ பண்ணலாம். இந்த கேண்டலோட லோவே நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது $59.5 வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணலாம். இந்த இந்த கேண்டலோட ஹையை வந்து நம்ம என்ட்ரி பாயிண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நேற்று எதிர்பார்த்துருந்தது இந்த கேண்டில் வந்து நம்ம என்ட்ரி பாயிண்டாக யூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே பையும் இந்த கேண்டலோட லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தோம். அதுக்குண்டான டார்கெட்டும் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட $1 டார்கெட் எதிர்பார்த்தோம். ஸ்டாப் லாஸும் அதே $1 தான் இருந்தது. இப்போ இதுக்கு மேலே என்ட்ரியும் $1 டார்கெட் வச்சுருந்தோம். அதாவது இன்ட்ராடே பொசிஷன் பண்ணுறவங்க 2 பேரும் இந்த இடத்துல பொசிஷனை கன்னியூ பண்ண முடியலன்னா எக்ஸிட் ஆகிங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்ட்ராடேக்கு இந்த ஹையோட டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஹைக்கு மேலே போகும்போது இன்ட்ராடாவாக இருந்தாலும் சரி பொசிஷனாக இருந்தாலும் சரி என்ட்ரிக்குள்ளே போகலாம். பொசிஷன் ஆல்ரெடி கட் பண்ணாமல் வச்சுருந்தா அப்படியே போய் என்ட்ரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். பொசிஷன் ட்ரேட் பண்ணுறவங்களும் இந்த கேண்டலோட லோவர் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்கிறதுனால இந்த ஹையை கட் பண்ண முடியலன்னா மேலே ப்ரைஸ் போகாது. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடு பாராமல் இப்போ ஃபார்ம் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹையை கட் பண்ணும்போது இந்த இன்சைடு பாரும் ஆக்டிவேட் ஆகிடும். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பைக்கு மட்டும் செல்ல முடிஞ்ச அளவுக்கு இங்கே குரூடாயிலில் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா செல் ட்ரெண்ட் கிடையாது, பை ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறதுனால ப்ரைஸ் செல்லு வந்து இந்த லோவுக்கு அதாவது 57.5க்கு கீழே வரும்போது தான் நமக்கு செல் வாய்ப்பே கிடைக்கும். அல்லது இங்கே ஏதாவது ஹைலோஸ் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அங்கே செல்லுக்கு வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் பைக்கு தான் சான்சஸ், குரூடாயில் பொறுத்த வரைக்குமே பைக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதாவது $63 வரைக்கும் நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஹைக்கு மேலே போகும்போது நம்ம என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் தாராளமாக. இந்த கேண்டலோட லோவை நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கணும். MCXலையும் லாஸ்ட் டே வந்து பார்த்தா இந்த இடத்த நம்ம என்ட்ரி பாயிண்டாக யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த கேண்டில் லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுத்திருந்தோம். அதே மாதிரி அதுக்குண்டான டார்கெட்டும் ஃபினிஷ் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 4170 வரைக்கும் டார்கெட் வச்சுருந்தோம். அந்த டார்கெட்டுக்கு மேலேயே போயிருக்கு. அதாவது பொசிஷன் பண்ணுறவங்க மேலே அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா என்ட்ரி கன்டினியூ பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போது நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போது இன்னைக்கு இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகும்போது MCXல இந்த லோவை நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். அதாவது 4160 4160 70க்குள்ளே நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் இந்த ஏரியா தான் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இருந்து எடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இங்கேருந்து வரும்போது அந்த 4160 70 தான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்கிறதுனால அந்த இடத்த நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஹை மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகும் பொழுது நான் தாராளமாக பை என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பின்பாராக கொடுத்துருக்குது MCX பொறுத்த வரைக்கும் நமக்கு அது ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் வந்து ஒரு பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. அதனால் இந்த இடத்துல நம்ம ஹைக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகும்போது என்ட்ரிக்குள்ளே போகலாம், பை என்ட்ரிக்குள்ளே. இங்கே MCXலையும் செல்லுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ அந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா தாராளமாக பை என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். செல் என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கலாம் MCX க்ரூட் ஆயிலில். ஓகே, தேங்க்யூ.